அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மகாபாரதம் சபா பருவம் பகுதி 4. ராஜசூய யஜ்யம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவங்களில் முதல் மரியாதைக்கு ஏற்றவர் யாருன்னு வினா எழுந்தது. பாட்டனாராகிய பீஷ்மரும் பாண்டவர்களும் யோசித்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. வந்திருந்தவங்களில் கிருஷ்ணன் தான் தலை சிறந்தவன், கிருஷ்ணனுக்கு தான் முதல் மரியாதை செய்யணுன்றது அவங்களோட தெளிவான முடிவாக இருந்தது. அதன்படியே சகோதரர்கள் மிக இறைவனாகிய சகாதேவன் கிருஷ்ணனுக்கு பாத பூஜை செஞ்சு புஷ்பங்களை கொண்டு வழிபாடு நடத்துகிறான். ராஜசூய யஜ்ய நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவங்களில் சிசுபாலன் என்பவன் எழுந்து நிற்கிறான். கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்கிறத பார்த்து உரத்த குரலில் கடகடன்னு சிரிக்கிறான். அடுத்தபடியாக பீஷ்மரையும் யுதிஷ்டனையும் பொருந்தாத பொன்மொழிகள் பேசி அவமானப்படுத்துகிறான். அதன் பிறகு கிருஷ்ணனையும் ஆடு மேய்க்கிறவன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறான். தெய்வ பொலிவோடு இருந்த இடம் திடீரென்று கீழ்நிலைக்கு மாறிடுச்சு. இது குறித்து யுதிஷ்டன் திகைச்சு போயிட்டான். பீமன் கோப ஆவேசத்தோட குமுறி கொண்டிருந்தான். சகாதேவனுடைய கண்கள் செக்க செவேலின் நிறம் மாறிடுச்சு. அவரவர் பாங்குக்கு ஏற்ப அவையில் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் வெவ்வேறு விதங்களில் மனம் குழம்புறாங்க. ஆனால் பீஷ்மர், கிருஷ்ணர் இருவர் மட்டும் எக்காரணத்தை முன்னிட்டு குழப்பம் இல்லாமல் சாந்தமூர்த்தியாக அமர்ந்திருந்தாங்க. சிசுபாலன் பேசுவதை நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருந்தான். அனைவரையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தான். பொருந்தாத சொற்களெல்லாம் கூறி கிருஷ்ணனையும் பாண்டவர்களையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தான். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். அடுத்தபடியாக ஆட்சேபனை தெரிவிக்கிற பொருட்டு சபையை விட்டு வெளியேறுறான். அவனுடைய செயலுக்கு உடந்தையாக இருந்த வேறு சில வேந்தர்களும் அவனோட சேர்ந்து வெளியே போயிட்டாங்க. வெளியே நின்று கொண்டிருந்த சிசுபாலன் கிருஷ்ணனுக்கு சிறிதளவாவது ஆண்மை இருந்தால் அவன் என்னோடு சண்டைக்கு வரட்டும்னு அறைகூவல் விடுக்கிறான். கிருஷ்ணர் சபையில் எழுந்து நின்று அனைவரையும் பார்த்து, இந்த ராஜசூய யஜ்யம் இனிதே நிறைவேற வேண்டும் என்றும் நான் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டேன். ஆனால் இந்த சிசுபாலன் என்னை அவமானப்படுத்துகிறான். அவன் என் மீது சொல்லும் 100 அவமானங்களை சகித்து கொண்டு இருப்பேன் என்று அவனுடைய அன்னைக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன். இப்பொழுது அவமானத்தின் எண்ணிக்கை 100க்கு மேலே போயிருச்சு. மேலும் அவனோடு நான் சண்டையிட வேண்டும்னு அழைக்கிறான். அவனோட சண்டையிட போகிறேன்னு கிருஷ்ணன் சிசுபாலனை நோக்கி செல்கிறாரு. சும்மாவே இருக்க மாட்டான் போல் இந்த சிசுபாலன். பாவம், சின்ன வயசில் அவன் சின்னவனாக இருக்கையில் கிருஷ்ணன் மடியில் அவன் உட்காந்து, அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் கிருஷ்ணன்கிட்ட, கிருஷ்ணனால தான் சிசுபாலனுக்கு இறப்புன்னு சொல்லி தெரிஞ்சு, கிருஷ்ணா என் மகன் 100 முறை என்னை அவமானப்படுத்துகிற வரைக்கும் நான் சகிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு அந்த எண்ணிக்கைக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா நான் அவனை தண்டிச்சிருவேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவாரான் அவங்க அம்மா கிட்ட. இவன் இன்றைக்கி நிறைய பேசிட்டாப்ல சிசுபாலன். அதனால் கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. 100 அவமானங்கள் எண்ணிக்கை கவுண்ட்டும் பார்த்திங்கன்னா 100 தாண்டிடுச்சு. நம்மால் அவரோட செய்கையை காட்ட போகிறாரு. என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.